கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். துர்கா வந்து சாமுண்டீஸ்வரி மேலே ஒரு பெரிய பழியை வந்து சுமத்தி இருக்கிறாங்க. தன்னுடைய கணவர் காணாமல் போனதுக்கு சாமி அப்படின்னு தன்னுடைய அம்மா மேலேயே அவங்க பழி சுமத்தி இருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி இதை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு கார்த்திக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாத்துக்கு காரணம் இந்த சந்திரகலாவும் சிவனாண்டியும் தான் அப்படின்னு. ஆனால் அது எப்படி அவங்க வந்து கார்த்திக் கண்டுபிடிக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நவீனையும் எப்படி காப்பாற்றி வந்து கார்த்தி அழைச்சிட்டு வர போகிறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியை தான் காட்டுறாங்க. இப்போ கார்த்திட்டு வந்து மயில் வாங்கணும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படி கார்த்தி நம்ம நவீனை கண்டுபிடிக்க போகிறோம், அது மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்தில் வச்சு நீ வேற சொல்லிட்டு வந்துட்ட, இப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறோமோ தெரியலையே, நவீனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, நவீன்கிட்ட வந்து சாமுண்டீஸ்வரி அத்தை தான் வந்து கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அழைச்சிட்டு போனார்ல, அவர்கிட்ட நம்ம விசாரிச்சோம்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். எனக்கு என்னமோ இதை எல்லாமே வந்து அந்த சிவனாண்டியும் சந்திரகலா அத்தையும் தான் வந்து ஏதாவது பண்ணியிருப்பாங்க நவீனன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா சிவனாண்டி தான் நவீன்கிட்ட இந்த மாதிரிக்கு பிரச்சனை பண்ணியிருக்கிறான். அதை தனக்கு சாதகமாக அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த பழியை சுமத்தி அத்தை மேலே போட்டலான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அத்தை சொன்ன ஒரு வார்த்தையை தான் அவங்க பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அத்தை வந்து துர்கா முன்னாடி நவீனோட கதையை முடிச்சிருக்குன்னு அவங்க கோவத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதை வச்சு தான் இவங்க ஏதாவது செஞ்சுருக்கலாம், செஞ்சுட்டு தான் அத்தை மேலே இந்த மாதிரிக்கு பழியை சுமத்த மாதிரிக்கு அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கவும். அப்போ எப்படி அத்தையோட செருப்பு அதுக்கப்புறமா வந்து வலையெல்லாம் அங்கே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு துர்கா சொன்னால அது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லவோ, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, சின்ன மாமியார் எதுக்காக இருக்கிறாங்க, அவங்க தான் இதெல்லாம் செஞ்சிருக்கணும் அப்படிங்கவோ, ஆமா கார்த்தி நீ சொன்ன போறதா எனக்கு புரியுது, அவங்க தான் இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்போ எப்படி நம்ம அத்தையை காப்பாற்ற போறோம் அப்படிங்கும் போது அதுக்கு நவீன் நம்மளுக்கு கிடைச்சே ஆகணும், நவீனை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கவும் இப்போ என்ன பண்றதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்தவங்க பார்த்தோம்னா துர்கா வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன துர்கா இப்படி பஞ்சாயத்தில் வச்சு உங்க அம்மா மேல இந்த மாதிரிக்கு ஒரு பழியை சுமத்திட்டியே, என்னதான் இருந்தாலும் நீ இப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே வந்து துர்கா சொல்றாங்க, என்ன பாட்டி இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, பாட்டி உங்களையே வந்து அம்மா இந்த மாதிரிக்கு கோவத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க, 25 வருஷமா பேசாம இருக்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களுக்காக நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்களே, அவங்க என்னுடைய அம்மா, அவங்க எதனாலும் செய்வாங்க, அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கும் போது நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான்மா, 25 வருஷமா அவ என்கிட்ட பேசாம இருக்கிறது சரிதான், ஆனா அவ எந்த இதுலயுமே வந்து அவ தப்பு பண்ண மாட்டா, அப்படியே அவ பண்ணினாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவ பண்ணியிருந்தா கண்டிப்பா உண்மையை ஒத்திருந்திருப்பா, அவ இந்த மாதிரிக்கெல்லாம் சொல்லதுக்கெல்லாம் தயங்க மாட்டா, அவளுடைய குணத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவ எந்த இதுலயுமே அவ நேர்மையாதமா இருப்பா, ஆனா அவளுடைய அம்மாவோட கதை முடிஞ்சதுக்கு நாங்க தான் காரணம்னா அது கண் முன்னாடி நடந்தது, அதனாலதான் அவ எங்க மேல கோவத்தோட இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து துர்கா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா மேல நீங்க எவ்வளவுதான் வந்து அதாவது அம்மா உங்க மேல கோவத்துல இருந்தாலும் இந்த அளவுக்கு நீங்க அம்மாவுக்காக நீங்க பேசுறீங்களே, உங்களை கூட அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களா அப்படிங்கும் போது என்னம்மா பண்றதுக்கு, அவங்க அம்மா வந்து சின்ன வயசுலயே வந்து அதாவது அவளுடைய சின்ன வயசுலயே அவங்க அம்மா வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க, அதுக்கு காரணம் நான் தாங்கிறது அவ மனசுல ஆள் மனசுல ரொம்பவே பதிஞ்சிருச்சுது, அதனாலதான் இந்த கோவத்துல இருக்கிறா, அதுக்காக அவள் கெட்டவளா கிடையாதுமா, அவன் நல்லவ, அவள் எப்போவுமே வந்து நேர்மையோடு தான் இருக்கப்பட்டவா, அவள் வந்து நான் சொல்கிறத கேளுமா, நவீனா அவள் வந்து எதுவும் பண்ணியிருக்க மாட்டாமா, நவீனுக்கு வேறு எது தான் நடந்திருக்கு அப்படிங்கும்போது பாட்டி நீங்கள் என்னன்னாலும் சொன்னாலும் சரி தான், அப்போ அம்மாவோட செருப்பும் அந்த வலையிலும் அங்கே எப்படி வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா வந்து கூப்பிட்டதாதான்னு சொல்லிட்டு தானே நவீனை வந்து ஒருத்தர் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் சாமுண்டீஸ்வரி இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டா, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கவும். அடுத்து பார்த்தோம்னா பாட்டி வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க, கார்த்தி துர்கா இந்த மாதிரிக்கெலாம் வந்து சாமுண்டீஸ்வரி மேலே பழிய போட்டிருக்கிறாப்பா, எனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல, அம்மா பொண்ணுக்கு இடையில இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குது, அது மட்டும் இல்லாமல் சாமுண்டீஸ்வரி இந்த மாதிரிக்கெலாம் பண்ணியிருக்க மாட்டான்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுதுப்பா, ஆனால் அது எப்படி நிரூபிக்க போகிறோம் தான் ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டி நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், எப்படியாவது வந்து நவீனை காப்பாற்றணும், நவீனோட நிலைமைக்கு அத்தை காரணமாகவே இருக்க மாட்டாங்க அப்படிங்கவும் அப்போ வந்து பாட்டி சொல்கிறாங்க, ஆமாப்பா இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அங்கே வீட்டுக்கு வந்து ஒருத்தர் வந்தாரல, அவரை மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம்னா என்ன நடந்துச்சு, யார் வந்து இந்த மாதிரிக்கு சொன்னாங்கன்னு நம்ம உண்மையை கண்டுபிடிச்சிடலாம், அதுக்காக தான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது உடனே பாட்டி சொல்றாங்க, அது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா அப்படிங்கும்போது, அப்படியா பாட்டி சரி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து பாட்டி அங்கே வந்துருந்தாங்க. அப்போ கார்த்தி அழைச்சிட்டு போகவும் அப்போ நேராக அவரோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே கார்த்தியை பார்த்ததுமே அவர் ஓடுறதுக்காக இருக்கும்போது உடனே கார்த்தி மயிலவானும் சேர்ந்து அவங்களை பிடிக்கிறாங்க. பிடிச்சதுமே அவங்க உண்மையை கேட்கும் போது இதை சிவனாண்டி தான் இந்த மாதிரிக்கு வந்து சாமுண்டீஸ்வரி அம்மா தான் கூப்பிட்டதா வந்து நவீன கூப்பிட
சொன்னாரு, அதனால தான் நானும் இந்த மாதிரி செஞ்சு அப்படிங்கவும் உடனே வந்து அடின்னு அடிக்கிறாங்க. அப்போ வந்து பாட்டி சொல்றாங்க, எனக்கு தெரியும் இதுக்கெல்லாம் பின்னாடி கார்த்தி நீ சொன்ன மாதிரிக்கு இந்த சிவனாண்டியும் அந்த சந்திரகலாவும் தான் இருப்பாங்க அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்துதான் நவீனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அது எனக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் தான் நான் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடந்துன்னு தெரியாது அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே கார்த்தி அவருக்கு பலார்னு ஒரு அறையை விட்டுட்டு பாட்டி நீங்க கிளம்புங்க நாங்க பாத்துக்கிடுது அப்படிங்கும்போது, சரிதாயா எப்படியாவது நவீனை அழைச்சிட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நவீனுக்கு எதுவும் நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா மயில்வாகன் வந்து கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி நம்ம வந்து இது மாதிரிக்கு பண்ணனா கண்டிப்பா கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிறாங்க. என்ன பண்றதுக்கு அப்படிங்கும்போது, சந்திரகலா அத்தையை வச்சு தான் நம்ம வந்து நவீன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும் அப்படிங்கவும், இப்போ என்ன பண்றதுக்கு அப்படிங்கவும் உடனே வந்து கார்த்தி வந்து ரேவதிக்கு ஃபோன் பண்றாங்க. அப்போ ரேவதியும் சொல்லுங்க அப்படிங்கும்போது, ஆமா இப்போ வந்து உங்க சித்தி எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், சித்தி யாருக்கிட்டே ஃபோன் பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி நீ மெதுவா போ, அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டு வா அப்படின்னு சொல்லவும், உடனே ரேவதி சரின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அப்போ சந்திரகலா வந்து சிவனாண்டிட்டையும் முத்துவேல்ட்டையும் தான் அவங்க வழக்கம் போல அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரிக்கு வச்சிருக்கிற இடத்த வந்து அவங்க கண்டே பிடிக்க முடியாது, இன்னும் ஒரு நாள் தான் டைம் வாங்கியிருக்கிறான், அந்த ஒரு நாளுக்குள்ள கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அவங்க இந்த மாதிரிக்கு பேசுறது மட்டும் ரேவதி கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா கார்த்திகிட்ட ரேவதி வந்து சொல்றாங்க, இந்த மாதிரிக்கு சித்தி வந்து பேசிட்டு இருக்கிறாங்க, நவீன் இருக்கிற இடத்த யாராலே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும், இது கேட்டதுமே உடனே ரேவதி வந்து அதிர்ச்சியோட கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப நவீனோட நிலைமைக்கு சித்தி தான் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமா ரேவதி சித்தி தான் காரணம், வேற யாரும் கிடையாது, அந்த சந்திரகலா தான் இதெல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், சித்தியும் சிவனாண்டியும் தான் பண்ணினாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே நவீனை வந்து ஒருத்தர் உங்கள் அம்மா கூப்பிட்டு தான் வந்து அழைச்சிட்டு போனாங்களா, அது யாருன்னு சொல்லி விசாரிக்கும் போது பாட்டி தான் வந்து அது யாருன்னு சொன்னாங்க. அவரை விசாரிக்கும் போது தான் சிவனாண்டி தான் இது பண்ணியிருக்கிறான், சிவனாண்டி தான் இந்த மாதிரிக்கு அத்தையோட பேரை யூஸ் பண்ணி நவீனை அழைச்சிட்டு போயிருக்கிற உண்மை வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே வந்து ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் இப்போவுமே இப்போ என் அம்மா கிட்ட சொல்ல போகிறேன் அப்படிங்கும்போது, இல்லை அத்தைக்கு தெரிஞ்சாக்கி கண்டிப்பாக சின்ன மாமியார் சும்மா இருக்க மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது, நம்ம நவீனை இப்படியாவது கண்டுபிடிக்கணும், அதனால நான் சொல்ற மாதிரிக்கு நீ செய்ய அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சந்திரகலா மொபைலில் இருந்து இந்த மாதிரிக்கு ஒரு ஆப் இருக்கும், அதில் வந்து அவங்க என்ன பேசுனாங்களோ எனக்கு கேட்குற மாதிரிக்கு ஒரு செட்டிங் இருக்குது, அதை மட்டும் நீ அவங்க ஃபோனில் இருந்து நீ பண்ணி வச்சிரு, அப்போ அவங்க யாருக்கு என்னென்ன பேசுகிறாங்கன்னு எல்லாமே எனக்கு தெரிய வரும், அதை வச்சு நம்ம நவீனை கண்டுபிடிச்சல அப்படின்னு சொல்லவும், உடனே ரேவதியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா மொபைலை வச்சுட்டு அவங்க ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாங்க. அப்போ அந்த நேரம் கரெக்டாக ரேவதி அங்கே போய் அவங்க பார்த்தோம்னா அவங்க சொன்ன மாதிரிக்கே வந்து அவங்க சந்திரகலாவை யாருக்கெல்லாம் பண்ணுறாங்க யாருக்கெல்லாம் பேசுகிறாங்களோ அது எல்லாமே வந்து கார்த்திக்கு கேட்குற மாதிரிக்கு அந்த மொபைலை வந்து அவங்க செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ கார்த்திகிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் உடனே கார்த்தி சொல்கிறாங்க, சரி அவங்க உன்னை பார்க்கல அப்படிங்கும்போது, இல்லை சித்தி வந்து ரெஸ்ட் ரூமில் தான் இருந்தாங்க, அந்த நேரத்தில் அதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, வேறு ஏதாவது செய்யணுமான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ரேவதி ஆனால் வந்து அத்தைகிட்ட வந்து நீ இந்த விஷயத்தை பற்றி எதுவும் சொல்லிட வேண்டாம் அப்படிங்கும்போது, இல்லை நான் கார்த்தி நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக கார்த்தி பார்த்தோம்னா அவங்க சந்திரகலா சிவனாண்டிட்டையும் முத்துவேல்ட்டையும் வந்து அவங்க பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு அவங்களும் இந்த மாதிரிக்கு பேசுகிறத வச்சு கார்த்தி வந்து நவீன் இருக்கிற இடத்த அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. கண்டுபிடிச்சதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ மயில்வாங்கனை கேட்குறாங்க, நவீன் எங்க இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இந்த மாதிரிக்கு அவனை ஒரு இடத்துல புதைச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே மயில்வாங்கனா அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன காத்தி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமா அந்த இடத்துல தான் வச்சிருக்கிறாங்க, நம்ம உடனே போய் நவீனை காப்பாற்றணும், ஐயோ அவன் இப்போ எப்படி இருக்கிறான்னு தெரியலையே, அவன் கதை முடிஞ்சு போச்சா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேருமே அதிர்ச்சியோட கார்த்தியும் மயில்வாகனும் அங்கே வந்து கிளம்பி போறாங்க. நவீனை வந்து காப்பாத்துறதுக்காக இவங்க போறாங்க. நவீனை காப்பாத்திடுவாங்களா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.